ஐ தாத்தா வந்திருக்காங்க. தாத்தா தாத்தா வாங்க வாங்க தாத்தா. அம்மா தாத்தா வந்திருக்காங்கம்மா. தாத்தா வந்திருக்காங்களா? வா வா வா. எப்பா வாங்கப்பா வாங்க, உள்ள வாங்கப்பா. அம்மா நல்லா இருக்காங்களாப்பா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? அம்மாவுக்கு என்ன, நல்லா இருக்கா. ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அப்பா நீங்கள் வருவீங்கன்னு ஆட்டுக்கறிலாம் எடுத்து குழம்பு வச்சிருக்கேன்ப்பா. இருங்கப்பா எடுத்துட்டு வரேன். அப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. போன தடவைக்கு இந்த தடவை ரொம்ப மெலிஞ்சிட்டீங்கப்பா. இருங்கப்பா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, போதும் போதும். அம்மா, உன் பாசத்துக்கு அளவே இல்லையாம்மா. இப்படி சாப்பாடு கொடுத்துட்டியம்மா. சரிம்மா, தோட்டக்காட்டில் நிறைய வேலை இருக்கு, அப்போ வாரேன். அப்பா 2 நாள் இருந்துட்டு போகலாம்லப்பா? இல்லைம்மா, நிறைய வேலை கிடக்குமா. அப்பா போனதாம்மா வேலை நடக்கும். அப்படியாப்பா? சரி கொஞ்சம் இருங்கப்பா, இந்த வாரேன். அப்பா அம்மாவுக்கு அதிரசம் பிடிக்குமேனு செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. இதை அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கப்பா. அப்படியா? பாசக்கார புள்ளம்மா. உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல. சரி வசந்தி, அப்பா வாரேம்மா. சரிப்பா. வசந்தி, வசந்தி. வாங்க மேரிக்கா, வாங்கக்கா. என்ன வசந்தி, உனக்கு ஃபோன் பண்ணா நீ ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிற? வேற ஒன்றும் இல்லைக்கா, வர வார பெண்கள் கூட்டத்துக்கு பாஸ்டமா என்னை தான் செய்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் செய்திக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் ஃபோனே அட்டன் பண்ண முடியலக்கா. அப்படியா வசந்தி? போன மாதம் நீ கொடுத்த செய்தி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த மாதம் எதை குறித்து நீ செய்தி கொடுக்க போகிற? அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம்க்கா. இந்த தடவை மாறாத அன்புங்கிற தலைப்பில் தான்க்கா செய்தி எடுத்திருக்கேன். எல்லா மனுஷரிடத்துலையும் ஒரே விதமான அன்பு காட்டணுங்கிறது தான் இந்த செய்தியுடைய சாராம்சமே. எம்மா பாட்டி வந்திருக்காங்க. பாட்டியா? நம்ம அப்பாவோட அம்மா. ஏன் இங்கே வந்திருக்க? சரி வசந்தி, நான் கிளம்புறேன். உங்கள் மாமியார் வந்திருக்காங்களா, அவங்கள நீ கவனி. சரிக்கா. வசந்தி, வசந்தி எப்படிம்மா இருக்கிற? இருக்கேன். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? வந்து ரொம்ப நாள் ஆச்சுமா, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மத்தியானம் வண்டி ஏறினேன். வண்டியை உருட்டி உருட்டி இவ்வளோ நேரம் ஆயிட்டு, 6 மணி ஆயிட்டு. அப்படியா? முதல்ல அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன உங்கள் அம்மா திடீர்னு வந்திருக்காங்க? உங்கள் அம்மா வரதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே. அப்படியா? அம்மா வந்திருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கு. ஆமாம் நடிக்காதீங்க நடிக்காதீங்க. அம்மாவும் பிள்ளையும் நல்லா தான் நடிக்கீங்க. வாங்க வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நேரில் பேசிக்கிறேன். யார் உயரமா குதிக்கான்னு பாப்பமா. பிள்ளைகளா கீழே கீழே விழுந்துக்கிறாதீங்க, காலை சுளுக்கிக்கிடும். ஏன் பிள்ளைகளை ஏசுறீங்க? கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கீங்க. இல்லைம்மா, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தாம்மா சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலம்மா. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். பிள்ளைங்க ஒரு நாள் தான் வீட்டில் இருக்காங்க, நல்லா விளையாடட்டும். கொஞ்சம் உங்கள் வாயை மூடிட்டு இருங்க. அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா. ஏம்மா கிராமத்துலேருந்து கஷ்டப்படுறீங்க? இங்கே வந்து இருக்க வேண்டியானம்மா. அம்மா கிராமத்துல இருந்தே பழக்கமாயிட்டியா, அங்கேயே இருந்துக்கிறையா. டவுனு எனக்கு ஒத்து வராதியா. வாங்க வாங்க, கையை கழுவிட்டு சாப்பிட வாங்க. என்ன அம்மாட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காரு? இன்னைக்கு வேலைக்கு போவாரா இல்லையா? என்னங்க
என்னம்மா? இன்னைக்கு வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா? இந்த வாரேன். அம்மா கிராமத்தில் தனியாக இருக்காங்க, நல்லா சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதனால் மட்டன் எடுத்து குழம்பு வச்சு கொடுத்துருமா. இந்தாம்மா காசு. ஏம்மா, அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, கோவப்பட்டதுன்னு பேசிடாதம்மா, கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோம்மா. நீங்கள் போயிட்டு வாங்க. ஆட்டுக்கறி வைக்கணுமாம்ல? ஆட்டுக்கறி எப்போதான் கிளம்புறீங்க? சாயங்காலம் புறப்பட்டுருவோம்மா. எத்தனை படிக்க? 4th பாட்டி. அப்படின்னு தெரியலையே. 4th படிக்கிறேன் பாட்டி. அப்படியம்மா, சரி. இருங்க பாட்டி, நான் உங்களுக்கு ஆப்பிள் எடுத்துட்டு வரேன். பாப்பா நில்லு. ஆப்பிள் பழத்தை எங்கே கொண்டு போகிற? அம்மா பாட்டிக்குமா? பாட்டிக்கெல்லாம் ஆப்பிள் பழம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போ. நல்ல படி நம்மா. வசந்தி, அத்தை போயிட்டு வரம்மா. போயிட்டு வாங்க. வசந்தி, என்ன போன கிழவி திரும்ப வருது? வயசு கூட கூட மறதியும் கூடிக்கிட்டே போகுது. வயசாயிட்டாலே இப்படிதான் ஆயிரும் போல. என்ன காரியத்துக்காக வந்தனோ அதையே மறந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். வசந்தி, 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு மாணிக்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தில்லம்மா. அப்போது உன் கழுத்தில் மட்டும் தங்கச்செயின் இல்லாதது பார்த்ததும் எனக்கு ரொம்ப வேதனையாக போயிடுச்சுமா. அத்தை கடைசி காலத்துக்கு ஆகும்னு காட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தேன். 100 நாள் வேலைக்கும் போயும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செயின் வாங்கியிருக்கம்மா உனக்காக. இந்தம்மா வசந்தி, இந்த செயினை வாங்கிக்கோ. அத்தை இருங்கத்தே, உங்கள் மகன் வரவும் சொல்லிட்டு போங்கத்தே. இல்லைம்மா, நான் போயிட்டு வரேன். எப்பதான் கிளம்புறீங்க? அப்பா நீங்க வருவீங்கன்னு ஆட்டுக்கறிலாம் எடுத்து குழம்பு வச்சிருக்கேன்ப்பா. இருங்கப்பா, எடுத்துட்டு வரேன்ப்பா. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. போன தடவைக்கு இந்த தடவை ரொம்ப மெலிஞ்சிட்டீங்கப்பா. இருங்கப்பா, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பாப்பா நில்லு. ஆப்பிள் பழத்தை எங்க கொண்டு போறேன்? அம்மா பாட்டிக்குமா? பாட்டிக்கெல்லாம் ஆப்பிள் பழம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போ. அப்பா, அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் பிடிக்குமே செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. இதை அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கப்பா. ஏன் பிள்ளைகளை ஏசுறீங்க? கரிச்சு கொட்டிட்டே இருக்கீங்க. நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். பிள்ளைங்க ஒரு நாள் தான் வீட்டில் இருக்காங்க, நல்லா விளையாடட்டும். கொஞ்சம் உங்க வாயை முடிட்டு இருங்க. அம்மா ஏமா அழுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விளையாடப்போ. மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கு அன்பை பற்றி செய்தி தயார் பண்ணேன். என்னை உண்மையாக நேசிக்கிறவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட முடியாதவளா போயிட்டேன். என்னுடைய மாயமானமான வாழ்க்கையை நினச்சி நானே வெக்கப்படுறேன். ஆண்டவரே, என்னை மன்னிப்பீங்களா? அன்பு அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் இனிய வார்த்தை. நம் ஆண்டவரும் கூட அவர் நம்மேல் வைத்த அன்பை பற்றியும் நாம் மற்றவர்களிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை பற்றியும் அவருடைய அன்பு கடிதமாகிய பரிசுத்த வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாமோ அவரின் அன்பின் வார்த்தைகளை படித்து அதை கைக்கொண்டு வாழ்வதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு போதிக்கவும், நான் வேதத்தில் தேர்ந்தவன் என்று காட்டி பாராட்டுக்களை பெறவும், வேதாகம தேர்வுகள் எழுதி
பரிசுகளை பெறவுமே வேதத்தை படிக்கிறோம். நாம் இப்படி செய்தால் பாராட்டுகளும் பரிசுகளும் நமக்கு கிடைக்கலாம். பரலோகம் கிடைக்குமா?